إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال النبي صلى الله عليه وسلم كل بأد ضلالة كل ضلالة في النار ஒவ்வொரு பித்தத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்துக்கு கொண்டு செல்லும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொன்மொழியை இந்த சபையில நினைவு கூறியவளா நான் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு அழகிய சொற்களின் சொந்தக்காரர். ரொம்ப அழகான தலைப்பு இல்ல, அழகிய சொற்களின் சொந்தக்காரர். அழகுனா எது? பேசுறதுல அழகு இருக்கா அப்படின்னா நமக்கு என்ன உடனே தோணும் அப்படின்னா, சிரிச்சு சிரிச்சு பேசுறவங்க, அவங்க பேசுறத கேட்டாலே நம்ம மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். அவங்கதான் ரொம்ப அழகான பேச்சுக்கு சொந்தக்காரவங்க அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது கிடையாது. அப்ப எது அழகான சொற்கள் அப்படின்னா, நம்ம கிட்ட பேசுறவங்களுடைய தேவைய அறிஞ்சு அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத அழகிய முறையில அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு நன்மையை நம்ம ஏற்படுத்தணும். சரி, இப்ப இந்த செயலை நம்ம செய்யணும்னா நமக்கு ஒரு ஒரு முன்னோடி வேணும்ல. யார்கிட்ட இருந்து நம்ம இதை கத்துக்கணும்? நமக்கு தெரியாது இல்ல. அப்ப நம்ம யார்கிட்ட இருந்து இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதற்கான விளக்கத்தை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில நமக்கு விளக்கி சொல்றான். சூரா அல் அஹ்ஸாபுடைய 21வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், லக்கத கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆஹிர வ ஸக்கரல்லாஹு கஸீரா. அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அல்லாஹுவை அதிகம் தியானிப்போருக்கு நிச்சயமாக அல்லாஹுவின் தூதரிடம் ஓர் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சரி, இப்போ நாம யாரு அப்படின்றத பாத்துக்கணும். ஏன்னா இத அல்லாஹ் யாருக்கு சொல்றேன்றான்? யார் அல்லாஹுவையும் மறுமையினாலையும் நம்பிக்கை கொண்டு இருக்காங்களோ, யார் அல்லாஹுவ அதிகமாக நினைவு கூறிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு அல்லாஹினுடைய தூதர்கிட்ட ஓர் அழகிய முன்மாதிரி இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய செயல்கள் எல்லாத்தையுமே எல்லா பக்கத்துல இருந்து நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்ப நம்ம இந்த உலக வாழ்க்கையில இருப்போம். நம்மளுக்கு சுத்தி நமக்கு என்ன தோணும்? நமக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும், நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதைத்தான் நம்ம செய்யணும் அப்படின்றது இயல்பா நமக்கு தோணக்கூடிய எண்ணம். ஆனா எப்போ நம்ம அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்றோமோ அப்போ நம்மளுடைய இந்த எண்ணங்கள் அப்படியே மாறுபடுது. அப்ப நம்ம யாருக்காக செய்யறோம்? யாருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யறோம் அப்படின்னா, நம்மளுடைய செயல்கள் எல்லாமே அல்லாஹ்வை முன்னோக்கிதான் இருக்குது. அப்ப நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னுடைய தூதர்கிட்ட உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த முன்மாதிரி எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, அதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில நமக்கு விளக்கி சொல்றான். சூரா அல் கலமுடைய 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வ இன்னக லஅலா ஹுல்கின் அலீம். மேலும் நபியே, நிச்சயமாக மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர். இந்த நற்குணத்தை பார்க்கும்போது ஒரு விஷயத்த நம்ம நிறைய ஹதீஸ் நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய நபிமொழியில கேட்டிருக்கோம். நம்மளுடைய வெறும் இபாதாக்கள் மட்டுமே நம்மளை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்காது. நம்ம நிறைய ஹதீஸ்கள் கேட்டிருக்கோம். தொழுகையாளியா இருப்பாங்க, நோன்பாளியா இருப்பாங்க, குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. இது மட்டுமே இந்த மனிதரை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்துருமா அப்படின்னா கிடையாது. இதோட இன்னொரு விஷயமும் நமக்கு அவசியமா இருக்கணும். அது என்ன அப்படின்னா, நற்குணம் நம்ம கிட்ட இருக்கணும். அப்ப அந்த நற்குணத்தை யார்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும், அப்படி யார்கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம தூதர்கிட்ட இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம தூதருடைய குணத்தை பார்த்தா, ரசூலுல்லாஹ்வுக்கு நபி பட்டம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க இப்படி இருந்தாங்களா அப்படின்னா கிடையாது. ரசூல்லா பிறந்ததில் இருந்து சிறு வயதில் இருந்தே ரசூல்லா எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? நல்ல அமல்களை செய்யக்கூடியவங்களா தான் இருந்தாங்க. அதை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும், அவங்களுடைய உறவுகள் மட்டும் இல்ல, அந்த மக்கத்துல உள்ள எந்த மக்களுக்குமே ரசூல்லாவை பார்த்த உடனேயே பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவங்க உண்மையவே பேசக்கூடியவங்களா இருந்தாங்க, நம்பிக்கையாளரா இருந்தாங்க. அல் அமீன் அஸ் சித்தீக் அப்படின்ற புனை பெயர் வச்சு
அழைக்கக்கூடிய நிலையில தான் ரசூல்லாவுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருந்துச்சு. அல்லாஹ் எதுக்காக தூதர்களை நமக்கு அனுப்பி வைக்கிறான் அப்படின்னா, அது அவனுடைய அருட்கொடைகள்ல மிகப்பெரிய ஒன்று. நமக்கு உலக விஷயமா இருந்தாலும் சரி, மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே தூதர்களுடைய அந்த அவங்களுடைய அறிவுரை இல்லாம, வழிகாட்டுதல் இல்லாம நம்மால அதை சரியான முறையில செய்ய முடியாது. அப்ப தூதர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, நபிமார்கள் நமக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய அறிவின்படி நம்மள நேரான பாதையில அவங்க வழி நடத்துறாங்க. நமக்கு எது நல்லது, நமக்கு எது கெட்டது அப்படிங்கிறத எடுத்து சொல்றாங்க. நமக்கான சட்டங்கள் என்ன, நமக்கு என்ன அல்லாஹ் கட்டளை விதிச்சிருக்கான், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்மளை தடுத்திருக்கான், எதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு அனுமதி கொடுத்திருக்கான் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நபிமார்கள் நமக்கு விளக்கி சொல்றாங்க. அல்லாஹுக்கு எது விருப்பமான செயல், எது அல்லாஹுக்கு வெறுப்பை தரக்கூடிய செயல் அப்படிங்கிறதையும் நமக்கு எடுத்து சொல்றாங்க. இப்ப நம்ம தலைப்புக்குள்ள வருவோம். அழகிய சொற்கள். இத கேட்ட உடனே நமக்கு என்ன தோணுது? பேச்சுல என்னங்க இருக்கு? நாம தான் பேசுறோம். சில நேரம் அன்பா பேசுறோம், சில நேரம் அக்கறையா பேசுவோம், சில நேரம் கோபமா பேசுவோம். நம்ம சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்ம பேசுவோம். இதுல என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது இல்ல? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பியவர்கள் பேசினால் நல்லதையே பேசுங்கள், அல்லது வாய் மூடி இருங்கள், மௌனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்க்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகள்ல ஒண்ணுதான் ஜவாமி உல் கலாம். சுருக்கி சொல்லி விளக்குது. ஒரு சுருக்கமான சொற்கள். பக்கம் பக்கமாலாம் பேச மாட்டாங்க. அந்த சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையிலேயே அத்தனை விளக்கங்கள் அடங்கப்பட்டிருக்கும். இப்ப நம்ம படிச்சோமே இந்த நபிமொழி மாதிரி. பேசினால் நல்லதையே பேசுங்கள், அல்லது வாய் மூடி இருங்கள். ஏன் அப்படின்னா, நம்ம பேசக்கூடிய எந்த சொல்லையும் அவனிடம் கண்காணித்து எழுதக்கூடிய வானவர்கள் அதை பதியாமல் இருப்பதில்லை. அல்லாஹ் அதுக்கான பதில நமக்கு சொல்றான். சூரா காஃபுடைய 18வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவன் அல்லாஹ் என்ன செய்யறான்? மலக்குமார்கள் மூலமாக பதிவேடுகள்ல பதிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். சரி, இந்த பதியறதுனால என்ன ஆகும், என்ன நடக்க போகுது அப்படின்னா, அதுக்கு ரசூல்லா நமக்கு விளக்கம் சொல்றாங்க. ஒரு அடியான் எதையும் சிந்திக்காமல் சில வார்த்தைகளை பேசுறான். எந்த இன்டென்ஷனும் கிடையாம அவன் என்ன செய்றான்? அவன் மனசுக்கு தோணுன சில வார்த்தைகளை பேசுறான். அதனால அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையே உள்ள தூரம் அளவிற்கு நரகத்தின் உள்ளே நரகத்தின் உள்ளே அவன் விழுந்து விடுகின்றான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு அடியான் எதையும் பொருட்படுத்தாமல் அல்லாஹுவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு பேச்சை பேசுறான். அவனும் யதார்த்தமாகத்தான் பேசுறான். அதனால அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அல்லாஹ் அவனுடைய அந்தஸ்துகளை பல மடங்கு உயர்த்துறான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தெரியுதா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல நம்ம எந்த அளவு கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? நீங்க என்னுடைய தூதரை முன்மாதிரியா நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நற்குணங்களை முழுமைப்படுத்தவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த சொற்கள்னு பார்த்துட்டா நம்மளுடைய உணர்வுகளை நாம வெளிப்படுத்துறதற்கு முதன்மையா இருக்கிறது என்ன அப்படின்னா சொற்கள் தான். அது எந்த உணர்வா இருந்தாலுமே அதை நம்ம என்ன செய்வோம்? நம்ம பேச்சின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. இப்ப எந்தெந்த இடங்கள்ல ரசூல்லா எப்படி பேசியிருக்காங்க, நாம எப்படி பேசுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாக்குறதுக்காக ஒரு மனிதர் வர்றார், சந்திக்க வர்றாரு. அதற்கான அனுமதி கேட்கிறாங்க. ரசூல்லா அவருக்கு அனுமதி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ரசூல்லா தன்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடியவங்க கிட்ட ரசூல்லா சொல்றாங்க, இப்ப வர்றாரு ஒரு மனிதர், அவர் அவருடைய கூட்டத்தினரிலேயே மிகவும் தீயவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மனிதரை பத்தி ரசூல்லா சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த மனிதர் உள்ள வராரு. வந்து ரசூல்லாவை பாக்குறாரு. ரசூல்லா அவங்கள்ட்ட ரொம்ப மரியாதையா அவரை அமர வச்சு அவரை உபசரிச்சு நடந்துக்கிறாங்க. அந்த மனிதர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல்லா கிட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லா, இந்த வந்து போனாரே அந்த மனிதர் தீயவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தவுடன் நீங்க அவர்கிட்ட அவ்வளவு மரியாதையா நடந்துகிட்டீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரசூல்லா சொல்றாங்க, ஆயிஷா, நான் யாரிடத்திலாவது கடுமையாக நடந்து கொண்டதை பார்த்ததுண்டா அப்படின்னு சொல்லி ரசூல்லா கேக்குறாங்க. ரசூல்லாவுடைய இயல்பான பழக்கமாவே அது இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, நாம அப்படி இருப்போமா? அவங்களுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்ல. அந்த அந்த சம்பவத்துல நம்ம ஈடுபடவே இல்ல. யாருக்கோ நடந்த பிரச்சனை. ஆனா அந்த செய்தி காத்து வாக்குல நமக்கு வந்து விழுகுது. அப்ப நம்ம மனசுல ஒரு உருவகப்படுத்துது, இந்த மனிதர் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு.
அப்ப நம்ம அவரை நேர்ல பார்க்கும்போது ரசூல்லா மாதிரி இவ்வளவு மரியாதையா உபசரிச்சு பேசுவோமா? இல்ல. ஒண்ணு நம்மளுடைய பேச்சிலேயோ, நம்மளுடைய பாவனைகள்லயோ, நம்மளுடைய செயல்பாடுகள்லயோ நம்ம என்ன செஞ்சிருவோம்? அந்த வெறுப்ப நிச்சயமா நம்ம காமிச்சிருவோம். உண்மைதானே அது. ஆனா ரசூல்லா எத்தனை இங்கிதமாக அவர்கிட்ட பேசி எவ்வளவு அழகா நடந்துக்கிட்டாங்க பாத்தீங்களா? அப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு படிப்பினை இருக்கு. யாராக இருந்தாலும் நாம அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்? இங்கிதத்தோட நாம நடந்துக்கணும் அப்படின்னு. இன்னொரு நிகழ்வு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவாறு பள்ளிக்குள்ள வர்றாரு. வந்து என்ன செய்யறாரு? பள்ளிக்குள்ளேயே அந்த ஒட்டகத்தை படுக்க வச்சுட்டு பின்னாடி அதை கட்டுறாரு. கட்டிட்டு வந்து கூட்டத்துல பார்த்து கேட்கிறாரு, இங்க முஹம்மது அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, இதோ சாஞ்சு அமர்ந்துகிட்டு இருக்காருல்ல ஒரு வெண்மையான மனிதர், அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இந்த மனிதர் என்ன செய்யறாங்க? ரசூல்லா கிட்ட வந்து அவர்கிட்ட வந்து ரசூல்லா கிட்ட கேக்குறாங்க, அப்துல் முத்தலிஃபின் பேரரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு அவரு? அப்துல் முத்தலிஃபின் பேரரே அப்படின்னு கூப்பிட்டுட்டு உடனே ரசூல்லா சொல்றாங்க, என்ன விஷயம்? ஆமா நான் தான், என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த மனிதர் ரசூல்லா கிட்ட சொல்றாங்க, நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்க போறேன். சில கடினமான கேள்விகளை கேட்க போறேன். நீங்க அதுக்காக என் பேர்ல என்ன செய்யக்கூடாது? வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ரசூல்லா சொல்றாங்க, நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை என்கிட்ட கேளுங்க அப்படின்றாங்க. அவர் முதல்ல கேட்கிறாரு, உம்முடையதும் உமக்கு முன்னிருந்தோருமான இரட்சகன் மீது சத்தியமா நான் கேட்கிறேன், அல்லாஹுதான் உண்மை இந்த மனித இனம் முழுமைக்கும் தூதராக அனுப்புனானா? அவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? அல்லாஹுதான் இந்த மனித குலம் மொத்தத்துக்கும் உங்களை தூதரா அனுப்புனானா அப்படின்னு கேட்கிறாரு. ரசூல்லா அழகான முறையில என்ன சொல்றாங்க? அல்லாஹின் சாட்சியாக அல்லாஹுதான் என்ன அனுப்புனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது அவர் கேட்கிறாரு, அல்லாஹுதான் இரவிலும் பகலிலும் நாங்கள் 5 நேர தொழுகையை தொழுகணும் அப்படின்னு உமக்கு கட்டளையிட்டுள்ளாரா அப்படின்னு ரெண்டாவது கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கும் ரசூல்லா என்ன செய்யறாங்க? அல்லாஹின் சாட்சியாக அப்படின்ற பதில சொல்றாங்க. மூன்றாவது கேள்வியா அவர் கேட்கிறாரு, அல்லாஹுதான் ஒவ்வொரு ஆண்டிலும் குறிப்பிட்ட இந்த மாதத்தில் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று உமக்கு கட்டளையிட்டிருக்கிறானா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கும் ரசூல்லா என்ன சொல்றாங்க? அல்லாஹு சாட்சியாக அப்படின்னு சொல்றாங்க. நான்காவதா அந்த மனிதர் கேட்கிறாரு, அல்லாஹுதான் எங்களில் வசதி படைத்தவர்களிடம் இருந்து இந்த ஜக்காத் அப்படிங்கிற தர்மத்தை பெற்று எங்களில் வறியவர்களுக்கு நீர் அதனை விநியோகிக்க வேண்டும் என்று உமக்கு கட்டளையிட்டிருக்கின்றானா அப்படின்ற கேள்வியை கேட்கிறாங்க. அதற்கும் ரசூல்லா என்ன செய்றாங்க? இறைவன் மீது சாட்சியாக அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த மனிதர் என்ன செய்யறாங்க? ரசூல்லா கிட்ட, நீங்க கொண்டு வந்ததை நான் ஏத்துக்கிறேன், நான் நம்பிக்கை கொள்றேன், நீங்க கொண்டு வந்த இந்த உண்மையை நான் என்ன செய்யறேன்? நம்பிக்கை கொள்றேன் அப்படின்னு அந்த மனிதர் சொல்றாரு. சரி, இதுல என்ன இருக்கு? அவர் கேள்வி கேட்டாரு, ரசூல்லா பதில் சொன்னாங்க. இதே நம்ம கிட்ட கேட்டா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? நம்ம கிட்ட ஒரு உண்மை இருக்கு, அதை எல்லாரும் நம்பிக்கை கொள்றாங்க. ஆனா இந்த மனிதர் எதுக்காக ஃபர்ஸ்ட்லயே ரசூல்லா கிட்ட நான் ஒரு நீங்க என் மேல வந்து கோவப்படக்கூடாதுன்ற வார்த்தையை, வருத்தப்படக்கூடாதுன்ற வார்த்தையை ஏன் சொன்னார் அப்படின்னா, ரசூல்லா கிட்ட இருக்கக்கூடிய உண்மை தன்மையை அவர் உறுதிப்படுத்த நினைக்கிறார். திருப்பி அதை கேள்வி கேட்கிறார். ஆனா ரசூல்லா அவருக்கு அழகான முறையில ரொம்ப பொறுமையா என்ன செய்யறாங்க? அதற்கான பதில கொடுக்குறாங்க. இப்ப நம்ம கிட்ட ஒரு உண்மை இருந்து நம்மளை யாராவது இப்படி சோதிக்கிறதுக்காக கேள்வி கேட்டா நமக்கெல்லாம் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் கோபம் வரும். இவர் எப்படி நம்மள இந்த கேள்வி கேட்கலாம்? இவர் எப்படி அப்ப நம்மள சந்தேகப்படுறாரா அப்படின்னு என்ன செய்வோம்? நம்ம வந்து கவலைப்படுவோம், கோவப்படுவோம், சஞ்சலப்படுவோம். ஆனா ரசூல்லா இது எதுவுமே இல்லாம ரொம்ப பொறுமையா அந்த மனிதர்கிட்ட என்ன செய்யறாங்க? அதற்கான பதில சொல்றாங்க. சரி, இவ்வளவு இங்கிதமா நடந்துக்கிறாங்க, ரசூல்லா பொறுமையா பேசியிருக்காங்க அப்படின்னா, இதே அளவு ரசூல்லா மிக மிக அன்பானவர்களாகவும் இருந்திருக்காங்க. யார்கிட்ட? பெரியவங்க, வயசானவங்க, குழந்தைங்க எல்லார்கிட்டயுமே ரசூல்லா அப்படிதான் இருந்திருக்காங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நான் 9 வருடங்கள் ரசூல்லாக்கு நான் பணிவிடை செஞ்சிருக்கேன். நான் ஒரு காரியம் செஞ்சா அது குறித்து ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்டது கிடையாது. நான் செய்யாத ஒரு காரியத்தை நீ இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு அவங்க சொன்னதும் கிடையாது. அப்ப அவங்க ஒரு பணிவிடை செய்யும் போது, ஒரு தலைவரா இருக்கும்போது ஒரு அதிகார தோரணை நமக்கு வரும்ல. ஒரு வேலை செய்ய சொல்லுவோம், செய்யலைன்னா அதிகாரமா அதை சொல்லுவோம்ல. ஆனா ரசூல்லா அந்த மாதிரி எல்லாம் செஞ்சதே கிடையாது. அதே மாதிரி குழந்தைகள் கிட்ட ரசூல்லா ரொம்ப பிரியமா இருப்பாங்களாம். அவங்க சின்ன பிள்ளைங்க தானே, அவங்க இவ்வளவு பெரிய தலைவர். ஆனா அந்த குழந்தைங்களை பார்த்தா குழந்தைங்களுக்கு முந்தி ரசூல்லா சலாம் சொல்லுவாங்களாம்.
குழந்தைகள் வீதியை விளையாடிட்டு இருந்தா அவங்களுடைய கன்னங்களை தடவி அவங்க கிட்ட 2 வார்த்தை பேசி சிரிச்சுட்டு தான் போவாங்களாம். இப்படிப்பட்ட மனிதரை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா சொல்லுங்க? அந்த அளவு ரசூலா எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? மிக மிக அன்புடையவர்களா இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட யார் ரசூல்லா கிட்ட யார் வந்து அட்வைஸ் கேட்டாலும், அவங்க ரசூல்லா தூதர் தானே, யார் வந்து ஒரு சஹாபிகள் வந்து வந்து கேட்பாங்களா, யார் ரசூலல்லா நான் என்ன செய்யலாம், எது செஞ்சா எனக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும், எது செஞ்சா அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், எது செஞ்சா நான் சொர்க்கத்துக்கு போக முடியும், இப்படி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். கேட்டவங்களுக்கு என்ன ரசூல்லா ஒரே பதிலா அப்படி சொல்ல மாட்டாங்க. யார் வந்து கேக்குறாங்க, அவருடைய குணம் என்ன, அவர் எந்த அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், எது அவருடைய பலகீனமாக இருக்கு, அவர் கிராமத்தை சேர்ந்தவரா, அவர் நகரத்தை சேர்ந்தவரா, இதெல்லாம் பார்த்து அதற்கு ஏற்றாற் போல ரசூல்லா அவங்களுக்கு அறிவுரை வழங்குவாங்க. ஒரு அறிவார்ந்த ஒரு பேச்சுதான் ரசூல்லா கிட்ட எப்பயுமே இருந்திருக்கு. ஒரு முறை ஒரு மனிதர் ரசூல்லா கிட்ட வந்து அறிவுரை வழங்கும் போது கேட்கும் போது ரசூல்லா சொல்றாங்க அவர்கிட்ட, நீங்க கோபம் கொள்ளாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த மனிதர் அதிகமாக கோபப்படக்கூடியவரா அவர் இருக்காரு. இன்னொரு முறை ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, யார் ரசூலுல்லா இஸ்லாம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது அதுக்கு ரசூல்லா அந்த மனிதர்கிட்ட சொல்றாங்க, பசித்தவருக்கு உணவளிப்பது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரசூல்லா கிட்ட கேட்டதுல இருந்து அந்த மனிதர் என்ன செய்வாராம், அந்த ஏழைகளுக்கு உணவு வழங்க தொடங்கிட்டார். அந்த அமலை என்ன செஞ்சுட்டாரு அவரு, அதை தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. இன்னும் ரசூல்லா எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னா, மென்மையாக பேசுபவங்களா இருக்காங்க. மென்மையா பேசுவாங்க. நம்மளும் மென்மையா பேசுவோம். யார்கிட்ட பேசுவோம், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட, முக்கியமா நம்மளுடைய பிள்ளைகள் கிட்ட. அதுவுமே கூட ஒரு கட்டத்துல பிள்ளைங்க நமக்கு கோவப்படக்கூடிய செயலை செஞ்சாங்க அப்படின்னா அந்த மென்மையெல்லாம் நமக்கு எங்க போகும்னே தெரியாது. ஏன்னா அப்படியே டோன் எல்லாம் மாத்திருவோம், நம்மளுடைய பேச்சு அப்படியே நம்மளாவே நம்ம இருக்க மாட்டோம். அப்படித்தானே? ஆனா ரசூல்லா அப்படி இல்லை. எல்லா நிலையிலும் ரசூல்லா ஒரே மாதிரிதான் இருந்திருக்காங்க. ஒரு கிராமவாசி பள்ளிவாசலுக்குள்ள வந்து சிறுநீர் கழிக்க, பள்ளிவாசல் எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு இடம் தானே, அல்லாஹுவ வணங்கக்கூடிய ஒரு இடம் தானே. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு கிராமவாசி வந்து சிறுநீர் கழிக்கிறாரு. அவரை நோக்கி சஹாபாக்கள் எல்லாம் கோவமா எந்திரிச்சு போறாங்க. அவரை தாக்குற அளவு இவர் என்ன வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு அவ்வளவு கோவமா போகும்போது ரசூல்லா சொல்றாங்க, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் என்ன செய்யாதீங்க, நீங்க தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனதுக்கு அப்புறம் ஒரு வாளி தண்ணீரை கொண்டு வந்து நீங்க அதுல ஊத்துங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க. அந்த மனிதர்கிட்ட ரசூல்லா கடினமா நடந்திருக்கலாம்ல, கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிருக்கலாம்ல, உங்களுக்கு தெரிய வேணாமா, இது எவ்வளவு பரிசுத்தமான இடம், இந்த இடத்துல வந்து நீங்க எப்படிலாம் அசுத்தம் பண்ணலாமா அப்படின்னு பேசிருக்கலாமே. ஆனா ரசூல்லா அது செய்யல. தன்னுடைய செயல்பாடு மூலமாக, அந்த அமைதியின் மூலமாகவே ரசூல்லா என்ன செஞ்சாங்க, அந்த மனிதருக்கு அதை உணர வச்சாங்க. இன்னும் ரசூல்லா நளினமாக பேசக்கூடியவங்களா இருந்தாங்க. யாரையும் புண்படுத்த மாட்டாங்க. எப்படி அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட யாராவது ஒரு உதவி கேட்டு வந்தா அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது அழகான முறையில் அதற்கான பதில சொல்லுவாங்க. அவங்க மன நிறைவோட திரும்பி போற மாதிரியான ஒரு பதில், ஏமாற்றத்தோட இல்லாம அவங்களுக்கான ஆறுதலான பதில சொல்லி அவங்கள அனுப்புவாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் யார்கிட்ட இருக்கு, நம்மளுடைய தூதர்கிட்டதான் இருக்கு. அதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும், நம்மளை சுத்தி ரசூல்லாவை சுத்தி நடந்த நிகழ்வுகள் மூலமாகத்தான் நாம இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இன்னுமே பாருங்க, ரசூல்லா ஒரு வயதான ஒரு மூதாட்டி என்ன செய்யறாங்க, ஒரு முறை தனியா ஊரை விட்டு போறாங்க. அவங்களோட சுமைகளை என்ன செய்யறாங்க, தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு போறாங்க. ஆனா அவங்க வாயில ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே போறாங்க. ரசூல்லா என்ன செய்யறாங்க, அந்த அந்த வெயிட்டோட அந்த அம்மா தடுமாறி தடுமாறி நடந்து போறாங்க. ஒரு வயதான பெண்மணி, அவங்க இறக்க குணம் தானே ரசூல்லாவுக்கு. உடனே வேக வேகமா போய் என்ன செய்யறாங்க ரசூல்லா, அந்த பெண்மணி கிட்ட இருந்து அந்த சுமைகள் எல்லாம் வாங்குறாங்க. அந்த பெண்மணி கொடுத்துடுறாங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன செய்யறாங்க, ரசூல்லா கிட்ட பேசிக்கிட்டு வர்றாங்க. இது ரொம்ப பொல்லாத ஊரு, இந்த ஊருக்கு புதுசா ஒருத்தன் வந்து சேர்ந்திருக்கிறான், அவன் பேரு முகம்மதான், அவன் வந்து உறவுகளை எல்லாம் அறுக்கிறான், ஊரை எல்லாம் என்ன செய்யறான், பிரிக்கிறான், நட்புகளை கெடுக்கிறான் அப்படின்றாங்க. எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்களேன். உறவா அறுக்கிறான், ரசூலுல்லாவோட உறவா இருக்கிறாங்க அப்படின்னா எப்போ ஒரு உண்மையை சொல்லும் போது அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க புரிதல் இல்லாம போறாங்க. எந்த நிலையிலும் ரசூலுல்லா எந்த உறவுகளையும் பிரிக்கவே இல்லை. கடைசி வரை அவங்க கிட்ட திருப்பி 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 அவங்க என்ன செஞ்சாங்க, உண்மையை எடுத்து சொல்லிக்கிட்டேதான் இருந்தாங்க. அடுத்து அந்த அம்மா என்ன குறை சொல்றாங்க, ரெண்டாவது என்ன சொல்றாங்க, ஊரையே பிரிக்கிறான். ஆமா, தெரிஞ்சது, அக்கா தெரிஞ்சது. எப்படி, நம்பிக்கை அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் ஒரு கூட்டமா பிரிஞ்சாங்க, அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய மக்கள் ஒரு கூட்டமா பிரிஞ்சிருந்தாங்க. நட்பை கெடுக்கின்றான். ஆமா, எத்தனையோ பேர் ரசூல்லா மீது பிரியமா நேசமா இருந்தவங்க எல்லாருமே ரசூல்லா மீது அத்தனை பகைமை கொண்டாங்க. ஏன், இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாம.
இதெல்லாம் சொல்லி அவன் இருக்கிற இந்த ஊரே எனக்கு வேணாம், நான் என்ன செய்யறேன், இந்த ஊரை விட்டே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன செய்யறாங்க, பேசிக்கிட்டே போறாங்க. ஊரை கடந்து அடுத்த ஊருக்கு போறதுக்கான பிரியக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அது வரை வந்து சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த சுமையை அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு ரசூல்லா திரும்பிட்டாங்க. திரும்பி போகும்போது அந்த பாட்டி திருப்பி கூப்பிடுறாங்க, மூதாட்டி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, இன்னைக்கு இவ்வளவு பெரிய உபகாரம் செஞ்சிருக்க, உன் பேரை கூட நான் கேட்கலையே, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும் போது ரசூல்லா அழகான முறையில பதில் சொல்றாங்க, இவ்வளவு நேரம் நீங்க திட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த முகமது நான் தான் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பொறுமை, அந்த மரியாதை. நம்மள ஒருத்தவங்க பேசும்போது திட்டும் போது நமக்கு எவ்வளவு கோவம் வரும். சரி எல்லாம் விடுங்க, அந்த அந்த மூதாட்டி கேட்கும் போது கூட, இவ்வளவு நேரம் இப்படி பேசிட்டு இருந்தீங்களே, என்னத்தான் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க, இல்ல நீ ஏன் இப்படி என்ன பேசுறீங்க, நான் இந்த ஒரு விஷயத்த தானே உங்ககிட்ட சொல்ல வந்தேன், நான் உண்மை தானே சொல்ல வந்தேன் அப்படின்னு நம்ம தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லலாம். ஆனா ரசூலா அவங்க முதியவர், ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி, அதனால அவங்க எதையுமே பேசவே இல்லை. நீங்க இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்தீங்க இல்லாமா, அது என்னத்தான் பேசுறீங்க அப்படின்னு சொன்னா. அப்ப ரசூல்லாவுடைய இந்த பொறுமையும், ரசூல்லாட்டு இருந்து கிடைச்ச அந்த மரியாதையும் அந்த மூதாட்டியுடைய உள்ளத்துல என்ன செஞ்சுச்சு, ஆழ பதிஞ்சிச்சு. அந்த மூதாட்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த ஒரு நிகழ்வின் மூலமாகவே அவர் என்ன செஞ்சுட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம கிட்ட இந்த மென்மை இருக்குதா, இந்த மரியாதை நம்ம கிட்ட இருக்குதா? நம்மளை பத்தி யாராவது பேசுனாங்க அப்படின்னு சொன்னா நம்ம இவ்வளவு பொறுமையா கேட்டுக்கிட்டு இருப்போமா? நம்மளை விட பெரியவங்களா இருக்கட்டும், நம்மளுடைய தாய் தந்தை நம்மளை பேசுறது கூட நம்மளால கேட்க முடியுதா பொறுமையா? அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நமக்கு எவ்வளவு கோவம் வருது. நம்ம அவங்களுக்கு 10 வார்த்தைகளை பதில் சொல்றோம்ல. ஒரு வார்த்தைக்கு 10 வார்த்தைகள்ல பதில் சொல்றோம். கேட்டா என்னால தாங்கவே முடியல, என்னை எப்படி நீங்க இப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், எதிர்த்து எதிர்த்து நம்ம பேசக்கூடியவங்களா இருக்கிறோம். ஆனா ரசூலா என்ன செய்யறாங்க, அவங்கள பத்தி அத்தனை அவதூறு, உண்மைதானே இல்லாத ஒரு விஷயத்த பத்தி அவங்க ஒரு ஒரு பொய்யான ஒரு ஒரு பிரம்மையில அந்த மூதாட்டி பேசுறாங்க. ஆனா ரசூல்லா அவங்க கிட்ட அழகான முறையில மரியாதையாக, எந்த இடத்திலும் அந்த மரியாதை குறையாத வகையில ரசூல்லா அந்த மூதாட்டி கிட்ட பேசுறாங்க. இன்னும் ரசூல்லா எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னா, சில இடங்கள்ல பேசவே மாட்டாங்க ரசூல்லா. பேசக்கூடிய இடங்கள், பேசக்கூடாத இடங்கள் இருக்குல்ல, அது ரசூல்லா கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள். நமக்கு எதிரான கருத்து யாராவது சொன்னா அதை கேட்டுட்டு ரசூல்லா என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ரொம்ப மென்மையா பதில் சொல்லுவாங்க. அது வயசுல சின்னவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய கருத்துக்களுக்கும் ரசூல்லா என்ன செய்வாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இல்லத்திற்கு என்ன செய்வாங்களாம், விருந்துண்ண வருவாங்களாம் தோழர்கள்லாம். அவங்க எல்லாம் வந்து விருந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க அவங்க வீடுகளுக்கு போகாம ரசூல்லா எப்படி நினைப்பாங்களா, ஏன்னா ரொம்ப பிரியமா இருப்பாங்க இல்லையா ரசூல்லா மேல சஹாபாக்கள்லாம். அப்ப அவங்க வீடு மாதிரியே நினைச்சுக்கிட்டு அங்க உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போலாம் எப்படிப்பட்ட வீடா இருந்துச்சு, நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா ஹதீஸ்ல. ஆஹ் பெரிய பெரிய வீடா, இப்போ நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா 4 ரூம், இப்படியா இருக்கும் வீடுகள் எல்லாம். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துலயும் அந்த மக்கள் என்ன செய்வாங்களா, சந்தோஷமா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். ரசூலுல்லாஹ்க்கு இது சங்கடத்தை கொடுத்தாலும், ஐயோ அவங்களுடைய மனசு நோகுமே அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா என்ன செய்வாங்களா, மெதுவா அமைதியா அது பொறுமையா ரசூலா என்ன செஞ்சிருவாங்களா, மௌனமாவே இருந்துருவாங்களா. சொன்னா, நம்ம ஏதாவது சொன்னா அவங்க கஷ்டப்பட்டுருவாங்க அப்படின்னு ரசூலா என்ன செய்வாங்களாம், அமைதியாவே இருப்பாங்களாம். அவங்களுடைய அமைதியை பார்த்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில வசனத்தை இறக்குறான். சூரா அல் அஹ்ஸாபுடைய 53வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கையாளர்களே, நபியின் இல்லங்களில் சாப்பிட்டு முடித்ததும் பிரிந்து சென்று விடுங்கள், பேசிக் கொண்டிருப்பதில் ஈடுபட்டு விடாதீர்கள். உங்களுடைய இந்த செயல் நபிக்கு வேதனை அளிக்கின்றது. ஆயினும் வெட்கத்தின் காரணத்தால் உங்களிடம் அவர் எதுவும் சொல்வதில்லை. ஆனால் அல்லாஹுவோ சத்தியத்தை கூறுவதற்கு வெட்கப்படுவதில்லை. எவ்வளவு அழகான பதில் பாத்தீங்களா. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில அல்லாஹ் என்ன செய்யறான், அதுக்கான பதில சொல்றான். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வந்து விளக்கி சொல்றான், நீங்க வந்தீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க, நீங்க போயிடுங்க, பேசிக்கிட்டு இருக்காதீங்க, இந்த செயல் நபிக்கு வேதனையை கொடுக்குது. ஆனா அவர் என்ன செய்யறாரு, வெட்கத்தின் காரணமாக அவர் உங்ககிட்ட சொல்லாம அமைதியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த வசனத்தின் மூலமாக விளக்கம் கொடுக்கிறான். அதே மாதிரி பாருங்க, ஒரு முறை ரசூல்லா, இந்த நிகழ்வு எனக்கு ரொம்ப பிரபல்யமானது, நம்ம நபிமொழி இது நம்ம கேட்டிருக்கோம். எப்படி அப்படின்னா, ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி ரசூல்லா என்ன செய்வாங்க, காலைல ஹஜ்ஜுக்கு போகும்போதுன்னா ரசூல்லா மேல குப்பையை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ரசூல்லா என்ன செய்ய மாட்டாங்க, அப்ப கூட அவங்கள எதிர்த்து வந்து ஏன் இப்படி கொட்டுறீங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. ரொம்ப பொறுமையா ரசூல்லா என்ன செஞ்சிருவாங்க, போயிருவாங்க. இப்படி கொட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு தடவை பார்த்தா குப்பை வந்து விழுகவே இல்லை.
குப்பை கொட்டவே இல்லை, அந்த மூதாட்டியை பார்க்கவே இல்லை. உடனே ரசூல்லா என்ன செய்யறாங்க, குப்பையும் வரல, அந்த அம்மாவுடைய பேச்சு சத்தம் திட்டுற சத்தமும் நமக்கு கேட்கலையே, என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போதுதான் தெரியுது அந்த மூதாட்டிக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க அப்படின்னு. உடனே ரசூல்லா என்ன செய்யறாங்க, அவங்களுடைய வீட்டுக்கு போய் அந்த மூதாட்டியோட உடல் நலத்தை விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்றாங்க. நீங்க எப்படி ஒரு வயது முதிர்ந்தவர்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நாம போய் கேட்கறதே எவ்வளவு ஒரு அவங்களுக்கு மன நிம்மதியையும் ஆறுதலையும் கொடுக்கும்ல. அதுவும் யாரு அந்த அம்மா நிந்திச்சுக்கிட்டே இருந்தாங்களோ, யாருக்கு அந்த அம்மா நோவினை தந்துகிட்டே இருந்தாங்களோ, அப்படிப்பட்ட அந்த மனிதர் அவங்களை தேடி போய் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு விசாரிக்கிறார். இந்த குணம் நம்ம கிட்ட இருக்கா? நாம இப்படி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன சண்டை, ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கூட இருக்கட்டுமே, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட நம்ம போக மாட்டோம். அவன் எனக்கு அன்னைக்கு என்னைய பார்த்து அவன் என்ன செஞ்சுட்டான், என்னைய பார்த்து முறைச்சான், என்னைய பத்தி அவங்க கிட்ட அவன் அப்படி சொல்லியிருக்கான், என்னைய அவன் கூப்பிடவே இல்லை, என்னை பார்த்து அவன் சிரிக்கவே இல்லை. எவ்வளவு இல்ல, ஒரு சின்ன சின்ன அற்பமான காரியங்களுக்காக கூட நாம என்ன செய்வோம், அவங்க உடம்பு சரியில்லாம போய் பார்க்க மாட்டோம், அந்த வீட்டுல ஒரு மவுத்துனாலும் போக மாட்டோம், அந்த வீட்டுல ஒரு கல்யாணம்னாலும் போக மாட்டோம். ஆனா ரசூல்லா அப்படி இருந்திருக்காங்களா? ரசூல்லா நமக்கான முன்மாதிரி அப்படின்னா, அப்ப இந்த செயல் நமக்கு எப்படி ஒரு படிப்பினையை கொடுக்கணும்? ரசூல்லாவை நிந்திச்சுக்கிட்டே இருக்க ஒரு பெண்மணி ரசூல்லா மீது குப்பைய கொட்டுறாங்க. அப்படிப்பட்ட அந்த பெண்மணியை கூட ரசூலா என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்கள போய் பார்த்து பேசி அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை ரசூல்லா கொடுத்திருக்காங்க. அந்த அளவு ரசூலா எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, இரக்க குணம் கொண்டவங்களா இருந்திருக்காங்க. இதோடு மட்டுமா அந்த இரக்க குணம்? இல்லையே. தாயிஃபுடைய நிகழ்வை யோசிச்சு பாருங்க. தாயிஃப் நகருக்கு ரசூல்லா போனாங்க இல்லையா, அவங்களுடைய வளர்ப்பு மகன் ஜெயித கூட்டிட்டு போனாங்க இல்லையா, அங்க அவங்களுக்கு என்ன கிடைச்சது? எத்தனை பேச்சுக்கள், அடிபட்டு ரத்தம் ஒழுக இருந்தாங்க. அந்த நிகழ்வுகளை படிக்கும் போதே நம்மளுடைய ஈரக்கொலையெல்லாம் நமக்கு நடுங்கு. ஐயோ, நம்மளுடைய தூதருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சா அப்படின்னு நம்ம எல்லாம் பதறி போயிருது. அந்த நிகழ்வுகள் நம்ம பார்க்கல, நம்ம படிக்கிறோம். ஆனா அது நம்மளுடைய கண்ணுக்குள்ள, நம்மளுடைய உணர்வுகளுக்குள்ள அந்த நிகழ்வு நடந்ததை நம்ம நினைக்கும் போது நமக்கு எப்படிப்பட்ட வேதனையை கொடுக்குது. அந்த நிகழ்வுல கூட ரசூலா என்ன சொல்றாங்க கடைசியில, மலக்கு வந்து கேக்குறாங்க, நீங்க அனுமதி கொடுங்க, 2 மலைகளுக்கு நடுவுல நான் என்ன செஞ்சிடறது, நகரத்தையே இல்லாம அழிச்சிடுறேன் அப்படின்றாங்க. அப்ப ரசூலா என்ன செய்யறாங்க, இல்ல இல்ல, இன்னைக்கு இல்லாட்டியும் அவங்க என்ன செய்வாங்க, நாளை அவங்க ஈமான் அவங்களோட சந்ததிகளை என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவு ரசூல்லா இரக்க குணம் உள்ளவங்களா இருந்திருக்காங்க அப்படின்றத நாம பார்க்கணும். அடுத்ததா சகிப்புத்தன்மையோட ரசூல்லா இருந்திருக்காங்க. ஒரு தலைவர் கிட்ட சகிப்புத்தன்மை இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதுக்கு ஒரு நிகழ்வு பாருங்க. ஹுனைன் போருடைய சபை அது வெற்றி அடைஞ்சு நிறைய அந்த போர்ல கிடைச்ச பொருட்கள் இருக்கு, கனிம பொருட்கள் நிறைய. ரசூல்லா எல்லாருக்கும் அதை பங்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சில கிராம அரபிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த செய்திகள் கேட்டு அந்த அந்த பொருட்களை பெற்றுக்கொள்றதுக்காக அவங்க வர்றாங்க. அப்ப அவங்க எப்படி கேட்டிருக்கணும், ரசூல்லா கிட்ட வந்து கேட்கணும், அந்த பொருட்கள் அவங்களுக்கு வேணும். அப்ப போய் கேட்டா கேட்டுதானே அனுமதி வாங்கி தானே கொடுக்கணும். ஆனா அந்த காட்டு அரபிகள் எப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ரசூல்லாவை நிர்பந்தமா தள்ளிக்கிட்டு போறாங்க. தள்ளிட்டு போய் ஒரு மரத்துல சாச்சு போர்வையால அவங்களை இறுக்குறாங்க. இறுக்கிக்கிட்டு என்ன செய்யறாங்க, எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு விடாப்பிடியா கேக்குறாங்க. எப்படி ஒரு அநியாயம் இல்ல? கேட்டு ஒரு பொருளை கேட்டு நம்ம வாங்க போறோம், அதுக்கான ஒரு முறை இருக்குல்ல. ஆனா அவங்க எப்படி செஞ்சிருக்காங்க பாருங்க. யோசிச்சு பாருங்க, ரசூல்லாவை தள்ளிட்டு போய் மரத்துல சாச்சு ஒரு போர்வையால அவங்களை இறுக்கி அவங்க கிட்ட அதை கேக்குறாங்க. ரசூல்லா ஒரு தலைவர், அவங்க ஒரு குரல் கொடுத்தா போதும், அந்த இடத்துல அந்த அந்த வந்த அந்த அரபிகள் அந்த ஒரு என்ன அதிகபட்சம் ஒரு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, அது ஒரு சிறு கூட்டம் தானே, அத்தனை மக்கள் இருக்கக்கூடிய இடம் அது. ரசூல்லா ஒரு குரல் கொடுத்திருந்தா போதும், அவங்களுடைய நிலை என்னவா இருக்கும். ஆனா ரசூல்லா அந்த நிலையிலும் அதை சகிச்சுக்கிட்டாங்க. அந்த அரபிகளுடைய அவங்களுக்கு அதற்கான நாலேஜ், அந்த அறிவு இல்ல, எப்படி கேட்கணும், எதா அப்படி கேட்டு பெறணும்ன்ற அந்த அறிவு கூட இல்லாதவங்க அப்படின்னு ரசூல்லா அவங்கள புரிஞ்சு ரசூல்லா என்ன செய்யறாங்க, அவங்க கிட்ட என்ன செய்யறாங்க, நீங்க வந்து ஆஹ் என்னுடைய போர்வையை என்கிட்ட கொடுத்துருங்க. ரசூல்லா சொல்றாங்க, நீங்க இந்த போர்வை வச்சு இருக்கிறீங்களா, இதை என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த திஹாமா மாநிலத்துடைய மரங்களினுடைய எண்ணிக்கை அளவு கால்நடைகள் இருந்தா அதையும் நான் உங்களுக்கு பங்கிட்டு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்வீங்க, நான் கஞ்சனோ கோழையோ பொய்யனோ இல்ல அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு
அவங்க கிட்ட பொறுமையா விளக்கி சொல்றாங்க. இது நம்ம செய்வோமா? நமக்கு அதிகாரமும் நமக்கு அதிகாரம் இருக்குது, நமக்கு பலம் இருந்துச்சு அப்படின்னா, நம்மள இப்படி யாராவது தாக்குனா, ஒரு ஒரு வன்முறையா நம்ம கிட்ட யாராவது இப்படி அடக்குமுறை செஞ்சா, நாம அவங்க கிட்ட இந்த அளவு நிதானமா இருந்திருப்போமா? ஒரு தலைவர் கிட்ட மற்றவெல்லாம் விடுங்க. ஒரு தலைவர் கிட்ட நடந்துக்கக்கூடிய ஒரு முறையா அது? இல்லைல. ஆனா ரசூல்லா அந்த இடத்துல எந்த அளவு சகிப்புத்தன்மையோட இருந்திருக்காங்க. எவ்வளவு அழகான முறையில அந்த மக்களுக்கு பேசியிருக்காங்க. அவங்க கோவப்பட்டாலும் ரசூலா கோவப்படல. நிதானமாக அவங்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், நீங்க என்னை நம்புங்க அப்படின்னு ரசூலா என்ன செஞ்சிருக்காங்க? விளக்கி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தானா? ஹுனைன் போர் நமக்கு நிறைய படிப்பினைகளை கொடுக்குது. நிறைய ஒரு முன்னுதாரணம் ரசூல்லா கிட்ட இருந்து இந்த ஹுனைன் போர் மூலமா நமக்கு நிறைய கிடைக்குது. அதுக்கு அடுத்ததா என்ன அப்படின்னா, ரசூலுல்லா நம்மோட மனதோடு பேசக்கூடியவங்களா இருந்தாங்க. ஹுனைன் போர்ல கிடைச்ச அந்த கனிம பொருட்கள் இருக்கு இல்லையா, அத ரசூல்லா என்ன செய்றாங்க? பங்கிட்டு கொடுத்தாங்க. அத பங்கு வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல புதுசா இஸ்லாத்தை தழுவுனவங்க குறைஷி தலைவர் மக்கள் எல்லாரும் வந்துருந்தாங்க இல்லையா, இஸ்லாத்துக்கு தழுவுன குறைஷி தலைவர்கள். அவங்க எல்லாத்துக்கும் என்ன செய்றாங்க? கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க. அவங்க அப்பதான் இஸ்லாத்துக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு அதிகமா அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இன்னும் குறைஷிகளுக்கும் ரசூலா என்ன செய்றாங்க? அதிகமா வாரி வழங்குறாங்க. ஆனா இஸ்லாத்துக்காக நீண்ட காலமாக தியாகம் செஞ்சு வந்த ரசூல்லாவுடைய உற்ற தோழர்களுக்கு அந்த அளவு ரசூல்லா கொடுக்கல. அதாவது பங்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இவங்க அளவுக்கு கொடுக்கல. ஏன் அப்படின்னா ரசூல்லா ஒரு தலைவராக அதுக்கு நிறைய ஒரு மதிநுட்பமாக அரசியல் காரணங்களா ரசூல்லா என்ன செஞ்சிருக்காங்க? அந்த செயலை செஞ்சாங்க. ஆனா அதை பாக்குறவங்களுக்கு அது சரியான முறையில புரியல. அதனால அவங்க என்ன செய்றாங்க? பல விதமா பேசுறாங்க. அன்சாரிகள்ல ஒரு குறிப்பிட்ட கிளை ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க என்ன செய்யறாங்க? ரொம்ப மன வருத்தம் அடைகிறாங்க. இந்த செயலை பார்த்துட்டு ரொம்ப மன வருத்தப்பட்டு அவங்க கூட்டத்துக்குள்ளேயே அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க? ரசூல்லா கிட்ட வந்து, யார் ரசூலல்லாம், அன்சாரிகள்ல இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க உங்க மேல வருத்தமா இருக்காங்க. உங்களுக்கு கிடைச்ச இந்த கனிம பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க என்ன செஞ்சிட்டீங்களா? உங்களுடைய கூட்டத்தாருக்கும் இன்னும் மற்ற கோத்திரத்தை உள்ளவங்களுக்குமே நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? வாரி கொடுத்துட்டீங்க. ஆனா அன்சாரிகளுக்கு எதுவும் நீங்க வந்து சரியா கொடுக்கல. அதுதான் அவங்களுக்கு வருத்தத்துக்கான காரணம் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு? ரசூல்லா கிட்ட வந்து சொல்லிட்டார். இதுதான் காரணம் அப்படின்னு. உடனே ரசூல்லா என்ன செய்யறாங்க? அவர்கிட்ட சொல்றாங்க, சரி நீங்க என்ன செய்யுங்க? உங்களுடைய கூட்டத்தார்கள் அவர்கிட்ட கேக்குறாங்க ரசூல்லா இந்த வார்த்தையை சொல்றோம்னா, அபு சயீதி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நானும் அந்த கூட்டத்துலதானே இருக்கேன் ரசூல்லா அப்படின்றாரு. உடனேதான் ரசூல்லா என்ன செய்யறாங்க? சரி நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுடைய கூட்டத்தார்கள் எல்லாத்தையுமே இந்த தடாகத்துக்கிட்ட நீங்க ஒன்று சேருங்க. எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? ஒன்னா சேர்த்து நிக்க செய்யுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி அவர் என்ன செய்யறாரு? அவருடைய அந்த கூட்டத்தார்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து தடாகத்துக்கிட்ட ஒன்று சேர்க்கிறாங்க. எல்லாரையும் வந்து ஒன்று சேர்க்கிறார். அப்ப ரசூலா என்ன செய்யறாங்க? வந்து பேசுறாங்க. எப்பயும் போலவே முதன்மையாக ஃபர்ஸ்ட் அல்லாஹுவ புகழ்ந்து பேசிட்டு அவங்க கேக்குறாங்க. அந்த அன்சாரி கூட்டத்தை பார்த்து ரசூல்லா கேக்குறாங்க, என் மேல நீங்க கோபமா இருக்கீங்களா? அவங்க என்ன கேக்குறாங்க? என் மேல நீங்க கோபமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா அவங்கள பார்த்து சொல்றாங்க, நீங்க வழிகேட்டுல இருக்கும்போது நான் உங்ககிட்ட வரலையா? நான் வந்ததுனால என்னாச்சு உங்களுக்கு? அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி காட்டுனா. அடுத்து சொல்றாங்க, நீங்க ஏழையா இருந்தீங்களே, அல்லாஹ் உங்களை செல்வந்தர்கள் ஆக்குனா. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா இருந்தீங்க, அல்லாஹ் உங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. சொல்லி முடிச்ச உடனே அந்த கூட்டத்துல இருந்து பதில் வருது, அல்லாஹ்வின் தூதரே, ஆம் நீங்கள் கூறியது உண்மைதான். அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் எங்கள் மீது பெரும் கருணை உடையவர்களாகவும் பேர் உபகாரம் உள்ளவர்களாகவும் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த கூட்டம்? ரசூல்லா மீது வருத்தப்பட்ட கூட்டம் தான். ரசூலா இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அதற்கு எவ்வளவு அழகான முறையில அவங்க பதில் சொல்றாங்க. நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் ரசூல்லா கேக்குறாங்க, அன்சாரிங்களே நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லையே. நான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டேன்ல, நீங்க என் மேல கோபமா இருக்கீங்களா அப்படின்ட்டு. நீங்க அதுக்கான பதிலையே சொல்லலையே அப்படின்னு கேட்கும்போது திருப்பி அந்த கூட்டம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்களிடம் என்ன சொல்றது? எல்லா உபகாரமும் கிருபையும் அல்லாவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் உரித்தான அப்படின்ற பதில அவங்க சொல்றாங்க. அதுக்கு ரசூல்லா சொல்றாங்க அவங்க கிட்ட, தெரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக பொய்ப்பிக்கப்பட்டவராக நீங்க என்கிட்ட வந்தீங்க. ரசூல்லா சொல்றாங்க, பொய்ப்பிக்கப்பட்டவராக நீங்க என்கிட்ட வந்தீங்க, நாங்க உங்களை உண்மைப்படுத்தணும். யார் யார்கிட்ட?
அன்சாரிகள் ரசூல்லாவை பார்த்து கேட்கணும்னு ரசூல்லா சொல்றாங்க. நீங்க என்கிட்ட கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? நீங்க பொய்ப்பிக்கப்பட்டவராக, அது உண்மைதானே? ரசூல்லா நபியா இருந்தாங்க. அந்த நபியா நான் என்னை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து தான் சொன்னாங்க. ஆனா அந்த மக்கள், குறைஷி மக்கள் அதை நம்பினாங்களா? இல்ல. ரசூல்லாவை அவங்க பொய்ப்பித்தாங்க. அப்ப பொய்ப்பித்த நிலையில நீங்க எங்ககிட்ட வந்தீங்க, நாங்க உங்களை உண்மைப்படுத்தணும். அடுத்த கேள்வி ரசூல்லா சொல்றாங்க, மக்களால் கைவிடப்பட்டவர்களாக நீங்க எங்ககிட்ட வந்தீங்க, நாங்க தான் உங்களுக்கு உதவி செஞ்சோம். அப்படித்தானே வந்தாங்க. மக்காவில இருந்து எல்லாரும் எப்படி வந்தாங்க? வீடு, வாசல், குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்தாங்க. வந்தவங்கள அன்சாரிகள் என்ன செஞ்சாங்க? மதினாவாசிகள் அரவணைச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு உதவிகள் செஞ்சாங்க. அடுத்த ரசூல்லா சொல்றாங்க, மக்களால் விரட்டப்பட்ட நிலையில நீங்க எங்க கிட்ட வந்தீங்க, நாங்கள் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம். அடுத்து சொல்றாங்க, நீங்கள் சிரமத்துடன் வந்தீர்கள், நாங்கள் உங்களுக்கு ஆதரவளித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் நீங்க என்கிட்ட பதில் சொல்லியிருக்கலாம். ரசூல்லா சொல்றாங்க. ஏன்னா இதெல்லாம் உண்மைதானே, இதெல்லாம் நடந்தது தானே. நீங்க இப்படி கூட என்கிட்ட பதில் சொல்லியிருக்கலாம். அப்படி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா கூட அது உண்மைதான், நானும் என்ன செஞ்சிருப்பேன், அது உண்மைதான் அப்படின்னு நானும் ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க, அன்சாரிகளே, இந்த உலகத்துல உள்ள இந்த அற்ப பொருட்கள் விஷயத்துக்காக நீங்க என் மேல கோபப்படுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்கள்ல சிலர் என்ன செய்வாங்க, பரிபூர்ண முஸ்லீம் ஆவதற்காக நான் அதை உங்களுக்கு கொடுத்தேன். ஏன்னா அவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு புதிதாக வந்தவர். அதற்காக நான் என்ன செஞ்சேன், அவங்களுக்கு கொடுத்தேன். ஆனா உங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை நான் விட்டுட்டேன். உங்களுடைய இஸ்லாம் எப்படிப்பட்டது, மிக உறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லா சொல்றாங்க. அழகான வார்த்தைகள், நம்மளுடைய மனதோடு நம்மளை உருக வைக்கக்கூடிய ஒரு வார்த்தையை ரசூலுல்லா சொல்றாங்க அவங்க கிட்ட. அன்சாரிகளை, மக்கள் எல்லாம் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் அழைத்து செல்லும் போது நீங்கள் உங்கள் இல்லங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரை அழைத்து செல்வது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இவ்வளவு அழகான வார்த்தையில, நான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்தேன், ஆடு ஒட்டகம் என்னன்னா வந்துச்சோ எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தேன். ஆனா நான் உங்ககிட்ட வரேன், என்னையும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? என்னையும் நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்களா? நானே உங்களோட தானே இருக்கேன். நீங்க அற்பமான பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கலன்னு நீங்க கோவப்படுறீங்க, வருத்தப்படுறீங்க. ஆனா அது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உங்ககிட்ட தானே இருக்கிறேன் அப்படின்னு இந்த வார்த்தைய ரசூல்லா சொல்றாங்க. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அன்சாரிகள் கூட்டத்தில் சில முஹாஜிர்களும் இருந்தாங்க, அவங்களும் இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, அப்ப எல்லாத்துக்கும் இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும். சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க, முகமதின் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, ஹிஜ்ரத் அப்படிங்கிற அந்த சிறப்பு மட்டும் இல்ல அப்படின்னா நான் அன்சாரிகள் ஒருவனாகவே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா துஆ செய்யறாங்க. அந்த கூட்டத்துல அல்லாஹ்வே அன்சாரிகளுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கருணை காட்டுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா அந்த உரைய நிறைவு செய்யறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அன்சாரிகள் எல்லாரும் தாடி நனையும் அளவு அழுகுறாங்க. ரசூல்லாவுடைய வார்த்தைகளை கேட்டு தாடி நனையிற அளவு அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அழுதுட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுடைய பங்கை நாங்க திருப்தி கொண்டோம். நீங்க என்ன எங்களுக்கு கொடுத்தீங்களோ அதை நாங்க என்ன செஞ்சுக்கிட்டோம், அதுல நாங்க திருப்தி அடைஞ்சிட்டோம். நீங்க எங்களுக்காக கொடுத்த பங்கை நாங்க பொருந்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல இருந்து அவங்க எல்லாரும் விலகி போறாங்க. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு செஞ்சவங்க தானே அன்சாரிகள், அப்படிப்பட்டவர்களா தானே இருந்தாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு எதுவும் கொடுக்கல, புதுசா வந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுல ரெண்டு விஷயமா பிரியுது. புதுசா வந்தவங்களுக்காக கொடுக்குறோம் அப்படின்றது ரசூலுல்லா அரசியல் காரணமாக செஞ்சாங்க. ஆனா பாக்குறவங்களுக்கு எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தை கொடுக்குது, ரசூல்லா மக்காவில இருந்து வந்தவங்க எல்லாம் ரசூல்லாவுடைய உறவினர்கள். அப்ப ரசூல்லா அவங்களுடைய கூட்டத்தாருக்கு கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு காரணம், இப்ப நம்மளை விட ரசூல்லாவுக்கு அவங்க முக்கியமானவங்களா போயிட்டாங்களா? ஏன்னா இந்த மக்கள் ரசூல்லா வந்த உடனே அப்படியே ரசூல்லாவை ஏற்றுக்கொண்டவர்கள், ரசூல்லா மீது அதிகமான நேசம் கொண்டவர்கள். மதீனாவாசிகள் அப்படிதான் இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு அதை தாங்க முடியல, நம்மளை விட அவங்க அவ்வளவு முக்கியமா போயிட்டாங்களா அப்படின்னு. ஆனா ரசூல்லா அழகான முறையில இந்த வார்த்தைகள் மூலமா ரசூல்லா என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு தன்னுடைய உள்ளத்தை புரிய வச்சாங்க. தன்னுடைய உள்ளத்துல அன்சாரிகளுக்கான இடம் என்ன அப்படின்றதையும் ரசூல்லா என்ன செஞ்சாங்க, அழகான முறையில புரிய வச்சாங்க. சரி, இது மட்டும் தானா? நேசம் கொண்டவர்களுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், ரைட்டு. சரி, நமக்கு எதிரா இருந்தவங்க கிட்டையும் நம்மால இறக்கப்பட முடியுமா, நம்மளால அன்பு செலுத்த முடியுமா அப்படின்னா முடியும். அதற்கு உதாரணம் யாரு, நம்மளுடைய தூதர் தான் அதுக்கும் உதாரணமா இருக்காங்க.
எந்த அளவு அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க இல்லையா, அவங்க மக்கா வெற்றிக்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்றதுலதான் அந்த விஷயம் இருக்கு. இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பத்தி ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுக்கள்லயே முதன்மையா இத சொல்லியிருக்கணும். அந்த அளவு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை மட்டுமே பேசக்கூடியவங்களா இருந்தாங்க. அல்ல அமீனாக இருந்தாங்க. உண்மை மட்டுமே அசித்தீக்காக இருந்தாங்க. உண்மையாளராக இருந்தாங்க. உண்மை மட்டுமே பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. எந்த அளவு அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கு ஒரு தாய்மார்கள் சாப்பாடு ஊட்டும் போது நம்ம என்ன சொல்லுவோம் குழந்தைக்கு, நிலாவை பார்த்து நிலா நீ வாங்கிக்கோ, நிலாவை அம்மா பிடிச்சு தரவா அப்படின்னு சொல்லுவோம்ல. பேச்சு வழக்குல நம்ம சொல்லுவோம் இல்லையா. சரி, நம்மளால அதை பிடிச்சு தர முடியுமா? அப்ப அது பொய் தானே. அப்ப அதற்காக கூட, ஒரு குழந்தைக்கு உணவு ஊட்டுவதற்காக கூட அப்படி பொய் சொல்லாதீங்க. பிறரை சிரிக்க வைக்கிறதுக்காக கூட நீங்க பொய் சொல்லாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த உண்மை எப்படிப்பட்டதா இருக்கணும்? இந்த உண்மை அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இந்த நிகழ்வு இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இஸ்லாத்தை நமக்கு எத்தி வைக்க மக்களுக்கு பரப்புறதுலயும் சரி, எல்லா விஷயத்திலயுமே நாம ஒரு பேரை மறக்கவே முடியாது. அது யார் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தையான அபு தாலிப். அவங்களுடைய பங்கீடு அதுல ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. எந்த அளவு அவங்க முழுக்க முழுக்க அவங்களுடைய ஆயுசு இருக்கிறவரை அவங்க எப்படிப்பட்டவங்க இருந்தாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு உறுதுணையா அவங்க இருந்தாங்க. இப்ப குறைஷி தலைவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அபு தாலிபை சந்திக்கிறாங்க. ஆனா அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கல. அபு தாலிப் இஸ்லாத்தை ஏத்துக்கல. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு உற்ற துணையாக அவங்க ரொம்ப உறுதியா அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அந்த குறைஷி தலைவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அபு தாலிப் அவங்களை சந்திச்சு, நிச்சயமா உன்னுடைய சகோதரனின் மகன் எங்களுடைய கடவுள்களை ஏசுறான். என்ன செய்யறான், எங்களுடைய கடவுள்களை எல்லாம் ஏசுறான். எங்களுடைய மார்க்கத்தை குறை சொல்லிக்கிட்டே இருக்கான். எங்களுடைய அறிஞர்கள் எல்லாத்தையுமே முட்டாள்கள் மூடர்கள் சொல்லிட்டான். எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாத்தையுமே வழிகெட்டவர்களா ஆக்கியாச்சு. இதெல்லாம் இப்ப எவ்வளவு கஷ்டம் இல்ல. காலம் காலமாக அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள், அது எல்லாத்தையுமே எதுவுமே இல்லை, இது எல்லாமே போய் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா அது எவ்வளவு உங்களுக்கு ஒரு கோபத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்க, அபு தாலிப் கிட்ட சொல்றாங்க, நீ எங்களோட இருக்க. நீ என்ன செய்யற, அதை ஏத்துக்கல, முகமது கொண்டு வந்ததை ஏத்துக்காம நீ எங்களோட தான் இருக்கிற. அதனாலதான் நாங்க உங்ககிட்ட சொல்றோம், நீ ஏன் என்ன செஞ்சிரு, உன்னோட சகோதரர் மகனை தடுத்துருங்க. இந்த மாதிரி எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு எங்கள்கிட்ட நீ செய்யாதீங்க, இதெல்லாம் பொய், இதெல்லாம் சொல்லாம செஞ்சிருங்க. இல்ல அப்படின்னா எங்க கிட்ட முகமதை ஒப்படைச்சிருங்க, முகமதை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அபு தாலிப் என்ன செய்யறாரு, அவரு பெரிய கூட்டம், பலம் பொருந்திய கூட்டமா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அபு தாலிப் மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யறாங்க, உதவி செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப உடனே என்ன செய்யறாங்க, அபு தாலிப் அவங்கள சமாதானம் பண்றாங்க. நான் பேசி புரிய வைக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. ஆனா அவங்க சொல்லல. ரசூலுல்லாஹ் கிட்ட என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி வந்தாங்க, இப்படி பேசினாங்கன்ற விஷயத்தெல்லாம் சொல்லல. திருப்பி ரசூலுல்லாஹ் எப்பயும் போல உண்மையை என்ன செய்யறாங்க, மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு அதே அந்த பணிகளை ரசூலுல்லாஹ் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே பார்த்தாங்க குறைஷிகள், என்ன நம்ம போய் சொல்லிட்டு வந்து கூட ஒரு சேஞ்சும் இல்ல, திருப்பி முகமது அதையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு. திருப்பி அவங்க என்ன செய்யறாங்க, அபு தாலிபை போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சு சொல்றாங்க, நீ வயதான மனிதன், ஒரு வாலிபம்லாம் கிடையாது, நீ ஒரு வயது முதிர்ந்தவர், எங்களுடைய மதிப்பை பெற்ற ஒரு மனுஷனா இருக்கீங்க. அதனாலதான் நான் என்ன செய்யணும், நாங்க உங்ககிட்ட சொன்னோம். ஆனா நாங்க சொல்லி கூட நீங்க என்ன செய்யல, அவரை தடுக்கல, முகமதை நீங்க தடுக்கல. இனிமே எங்களால பொறுமையா இருக்க முடியாது. நாங்க என்ன செய்வோம், இனிமே எங்களால பொறுமையா இருக்க முடியாது. நாங்க இதுக்கு முடிவு தெரியற வரை நாங்க என்ன செய்வோம், முகமதோட போர் புரிவோம் அப்படின்னு செய்யறாங்க. இந்த விஷயத்த சொல்றாங்க. இது சொன்ன உடனே அபு தாலிப் ரொம்ப பதட்டம் ஆயிட்டார். போர் புரிவோம்னா அவ்வளவு பெரிய கூட்டமா இருக்காப்ல, முகமது இஸ்லாத்தை ரசூலுல்லாவோட இஸ்லாத்தை சேர்த்துக்கிட்ட கூட்டமும் அவ்வளவுதான், அதுவும் மறைந்து மறைந்து அப்படித்தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த மக்காவுல இருக்கு. அப்ப இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் மீது போர் புரியலன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப பயந்து அவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்றாங்க, நீ என் மீது கொஞ்சம் கருணை காட்டு. நீ என்னுடைய பலவீனமா இருக்கேன், நான் வயது முதிர்ந்தவா இருக்கேன், நீ எனக்கு தாங்க முடியாத கஷ்டத்துல நீ என்ன செஞ்சிடாத, என்ன ஆழ்த்திடாத, ஏன்னா உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது அப்படின்னு அவங்க அப்படி கவலைப்பட்டு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் என்ன நினைச்சிட்டாங்க, அவ்வளவுதான், உன்னுடைய பெரிய தந்தை நமக்கு இவங்க சப்போர்ட்டா இருந்தாங்க, ஆனா இப்போ அவங்க ரொம்ப மனசு தளர்ந்துட்டாங்க, சோ அவங்க பின்வாங்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கைவிட்டுட்டார், நம்மளுடைய பெரிய தந்தை நம்மள கைவிட்டுட்டார் அப்படின்னு அவங்க எல்லாம் நினைச்சிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, என்னுடைய பெரிய தந்தையே அப்படின்னு அவங்க தந்தையார கூப்பிட்டு சொல்றாங்க,
அல்லாஹ்வின் மீது ஆணையாக என் ஏகத்துவ அழைப்பு பணியை விடுவதற்காக அவர்கள் சூரியனை என் வலது கரத்திலும் சந்திரனை என் இடது கரத்தில் வைத்தாலும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்யும் வரை அல்லது நான் அழியும் வரை இதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அழகான எப்படி வார்த்தைகள் பாருங்க, உறுதியான வார்த்தைகள். சூரியனையும் சந்திரனையும் என்னுடைய வலது கையில இடது கையில வச்சாலும் கூட அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்கிற வரை நான் என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய இந்த பணியை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி அவங்க அந்த இடத்தை விட்டு வெளியேறாங்க. கண் கலங்கி அந்த இடத்தை விட்டு அவங்க வெளியே போறாங்க. அதை பார்த்த உடனே அபூ தாலிப் என்ன செய்றாங்க, ரசூல்லா கிட்ட வந்து சொல்றாங்க, நீ என்ன விரும்புறியோ அதை செஞ்சுக்கோ, அல்லாஹ்வின் மீது ஆணையாக எந்த நிலையிலும் யார்கிட்டையும் நான் உன்னை ஒப்படைக்க மாட்டேன் அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்க. இதுதானே உண்மை. என்னுடைய பெரிய தந்தை வந்து சொல்றாங்க, நம்ம மேல பெரியத்துல சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக ரசூல்லா அந்த உண்மையில இருந்து பின்வாங்கினாங்களா? இல்ல ஐயோ நம்ம உயிரே போக போகுது, போர் புரியறாங்கன்னா நம்மளை கொன்றுவாங்க, அப்ப நம்ம உயிருக்கு ஆபத்தா இருக்கு அப்படின்றதுக்காக அந்த உண்மையில இருந்து ரசூல்லா வெளியே வந்தாங்களா? கிடையாது. எந்த நிலையிலும் ரசூல்லா எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, அந்த உண்மையை வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்களாக, உண்மையாகவே நடக்கக்கூடியவர்களாக ரசூல்லா இருந்தாங்க. இப்ப இந்த உண்மை அப்படின்னு நம்ம சொல்லும் போது இதனுடைய எதிர்ப்பதமான பொய்ய பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மைக்கு எதிர்ப்பதம் பொய் தானே. உண்மைனா என்ன, நடந்த ஒரு நிகழ்வை அப்படியே நம்ம சொல்றோம். பொய்னா என்ன, நடக்காத ஒரு விஷயத்த நாம சொல்றோம். இதுதான். அப்ப இந்த பொய்யை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய நபிமொழிதான் நம்ம நினைவு கூறணும். அதுக்கு எதுவோ யகுலுல் ஈமான், பொய் ஈமானை தின்றுவிடும் அப்படின்னு ரசூல்லா நம்மள எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. இன்னும் ஒரு வார்த்தை, நயவஞ்சகனின் அடையாளங்கள் 3 அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவன் பேசினால் பொய்யே பேசுவான் அப்படின்றாங்க. ஏன் இந்த பொய் அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறையான அல் ஜுமர்ல சொல்றான் 3வது வசனத்துல, எவன் பொய்யனாகவும் நிராகரிப்பவனாகவும் இருக்கின்றானோ அவனை அல்லாஹ் நேர்வழி செலுத்துவதில்லை. ஏன் அப்படின்னா, நம்ம பேசக்கூடிய உண்மை அப்படிங்கிறது நம்மள நல்ல விஷயங்கள் பக்கத்துல சொர்க்கத்தின் பக்கம் நம்மளை கொண்டு செல்லும். உண்மையே பேசக்கூடிய மனிதன் அல்லாஹ்விடத்துல சித்தீக் அப்படின்னு என்ன செய்வான், அந்த அதிகமாக உண்மை பேசுபவன் அப்படின்ற அந்த பெயரோட நம்ம அல்லாஹ்விடத்துல இருப்போம். ஆனா இந்த பொய் என்ன செய்யும், நம்மள கெட்ட விஷயங்களின் பால் கொண்டு செல்லும். கெட்ட விஷயம் நம்மளை எங்க கொண்டு போய் சேர்ப்போம், நரகத்துல கொண்டு போய் நம்மளை சேர்ப்போம். அங்கே நம்ம பொய் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அல்லாஹ்விடத்துல இவன் மாபெரும் பொய்யன் அப்படின்னு என்ன செய்யும், எழுதப்படும். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பொய் அப்படின்றது எவ்வளவு நமக்கு விபரீதத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது. சரியா? இப்ப அடுத்து பாருங்க, இன்னொரு ஒரு குர்ஆன் வசனம் சூரா தௌபால 119வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூனு மஅஸ்ஸாதிகீன், நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், மேலும் உண்மையாளர்களுடன் நீங்களும் ஆகிவிடுங்கள். உண்மையானவர்களோட நீங்களும் ஆயிருங்க. அதான் ரசூல்லா சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, நீங்கள் உண்மையை கூறுவதால் பாதிக்கப்படுபவர் உங்களுக்கு நெருங்கிய உறவாக இருந்தாலும் கூட நீங்கள் உண்மையையே கூறுவது. அப்ப எந்த நிலையிலும் நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் என்ன செய்யறான், அததான் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்து பாருங்க, இன்னும் ஒரு நிகழ்வு நம்ம பார்த்தோம் இல்லையா, நமக்கு எதிரியாக இருந்தவர்கள், நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தினவங்க, இப்ப நமக்கு எதிரியா இருக்கிறவங்க, நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துறவங்க, நமக்கு துரோகம் செய்யறவங்க யாரோ ஒருத்தவங்களா இருந்தாலே நமக்கு கஷ்டமா இருக்கும். அது நம்மளுடைய நெருங்கிய உறவா இருந்தா அது நமக்கு எவ்வளவு வேதனையை கொடுக்கும்ல. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றிக்கு பின் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, மக்காவுக்குள்ள வர்றாங்க. அங்க நடக்கக்கூடிய நிகழ்வு தான் இது. 2 பேர், அபு சுஃபியான் இப்னு ஹாரிஸ், இவங்க யார் அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த சித்தப்பா, சச்சா மகன். அப்துல்லாஹ் இப்னு உமையா, இவங்க யார் அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய மாமியுடைய மகன். 2 பேருமே ரசூலுல்லாஹ்வுடைய உறவுகள் தான். இவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னா, முஸ்லிம்களுக்கு எல்லா வகையான துன்பங்களையும் இழைச்சவங்க, இஸ்லாத்தை வேரோட பிடுங்கிடணும் அப்படின்னு சொல்லி இருந்தவங்க. இப்படிப்பட்ட இவங்களால ஏற்பட்ட நஷ்டங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்படிப்பட்டவங்க இவங்க என்ன செய்யறாங்க, ரசூல்லாவை பார்க்க வர்றாங்க. மக்கா வெற்றி அடைஞ்சிருச்சு, எல்லாமே ரசூல்லாவுடைய கைவசம் போயிருச்சு.
அப்ப என்ன செய்யறாங்க, ரசூல்லா பார்க்க வர்றாங்க. ரசூல்லா அவங்கள பார்க்க கூட விரும்பாம என்ன செஞ்சுட்டாங்க, தன்னுடைய முகத்தை திருப்பிட்டாங்க. அவங்கள பார்க்கவே இல்லை ரசூல்லா. இப்ப என்ன செய்யறது தெரியாம அவங்க என்ன செய்யறாங்க, பரிதவிச்சு போயிருக்காங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட என்ன வார்த்தைகளை சொல்லி மன்னிப்பு கேட்டாங்களோ அந்த வார்த்தைகளையே சொல்லி நீங்க ரசூல்லாக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யுங்க, இந்த வார்த்தைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதே மாதிரியே அவங்க என்ன செய்யறாங்க, ரசூல்லா கிட்ட வந்து சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் என்ன சொன்னாங்க, காலு தல்லாஹி லக்கது ஆஸரக்கல்லாஹு அலைனா வ இன் குன்னா லஹாத்திஈன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நிச்சயமாக அல்லாஹ் எங்களை விட உம்மை மேன்மையாக்கி வைத்திருக்கின்றான். இன்னும் நிச்சயமாக நாங்கள் தவறு செய்தவர்களாகிவிட்டோம் அப்படின்னு இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க. இதே வார்த்தைகளை தான் அபு சுஃபியானும் அப்துல்லாஹ் இப்னு உமையாவும் ரசூல்லா கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரசூல்லாவும் அழகான முறையில அவங்களுக்கு பதில் சொல்றாங்க. அது என்ன பதில் அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரருக்கு சொன்ன அதே பதில தான் சொல்றாங்க. காலல்லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹ லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். இன்று உங்கள் மீது எந்தவித பழிவாங்கலும் இல்லை. அல்லாஹ் உங்களை மன்னித்தருள்வானாக. அவனே கிருபையாளர்களுக்கெல்லாம் மிக்க கிருபையாளனாக இருக்கின்றான் அப்படின்ற இந்த வார்த்தையை ரசூல்லா சொல்றாங்க. எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாத்தீங்களா. அவ்வளவு கஷ்டம் கொடுத்தவங்க, கொல்லணும்னு நினைச்சவங்க, கூட்டம் கூட்டமாக மக்களுடைய உயிர்களை எடுத்தவங்க. ஆனா அவங்களுக்கு அழகான முறையில அவங்க வந்து அவங்க சொன்ன வார்த்தைகளுக்கு ரசூல்லாவும் அழகான முறையில பதில் சொல்றாங்க. மக்கா நகர் முழுக்க ரசூல்லாவுடைய படை கூடிருச்சு. சுத்தி அவங்க முற்றுகையிட்டு இருக்காங்க. ரசூல்லா அறிவிப்பு கொடுக்குறாங்க, வெளியே வீதிக்கு வராம வீட்டுக்குள்ளேயே யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் சேஃபா இருக்கீங்க, அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இன்னும் யாரெல்லாம் அபு சுஃபியானுடைய வீட்டுக்குள்ள இருக்கீங்களோ அவங்களுக்கும் என்ன கிடைக்குது, அவங்களுக்கும் அபயம் கிடைச்சிருச்சு, அவங்களும் பாதுகாப்பா இருக்கிறாங்க அப்படின்ற இந்த வார்த்தைகளை சொல்றாங்க. இந்த வார்த்தைகள் மூலமா நமக்கு ஒருத்தவங்க மன்னிப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி மன்னிப்பு கொடுத்தாங்க, வேற வழியே இல்லாம கொடுத்துட்டாங்களா? அது நமக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும்ல. நம்ம போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கோம், சரி சரி உன்னை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு என்ன தோணும், இவங்க மனசார மன்னிச்சிட்டாங்களா இல்ல வேற வழி இல்லாம நம்ம அப்படி சொல்றாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும். அது நமக்கு மனசுல கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா ரசூல்லா சொன்ன இந்த வார்த்தை, அபு சுஃபியானின் வீட்டில் உள்ளவர்களுக்கும் அபயம் சொன்னாங்க பாத்தீங்களா, அதை கேட்கும் போது அவங்க மனசுல ஒரு சந்தோஷம் கிடைச்சிச்சு. ரசூல்லா நம்மள உண்மையாலுமே என்ன செஞ்சுட்டாங்க, நம்மள மன்னிச்சுட்டாங்க, நம்முடைய தவறுகள் எல்லாம் ரசூல்லா மன்னிச்சுட்டாங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க, இந்த வார்த்தைகளை நினைச்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப ரசூல்லாவுடைய இந்த விஷயங்கள், இந்த பண்புகள், இது எல்லாமே நமக்கு எதெல்லாம் கொடுக்குது, நமக்கு என்னென்னலாம் ஏற்படுத்துது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, நாம ஏன் ரசூல்லாவை பின்பற்றணும் அப்படிங்கிறத நாம முதன்மையா தெரிஞ்சுக்கணும். நம்ம சுவனம் செல்றதுக்கு வெறும் இபாதாக்கள் மட்டும் போதாது, நல்ல குணங்களும் அவசியம். அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணங்களை பத்தி நாம தெரிஞ்சு, நாம எல்லாம் தெரிஞ்ச உடனே நம்ம எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் என்ன தோணும் அப்படின்னா, ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும். நம்ம ரசூல்லா எப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு தானே தோணும். ஆனா நாமளும் அவங்கள மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அந்த விஷயங்களை கேட்ட உடனே ஆசைப்படுவோம். ஆனா எல்லா செயல்களையும் நம்மால செய்ய முடியாது. அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்மால எதெல்லாம் செய்ய முடியலையோ அப்படிப்பட்ட செயல்களுக்கு நாமளாவே நமக்கு ஒரு சமாதானத்தை சொல்லிக்குவோம். என்ன சமாதானம் சொல்லுவோம் அப்படின்னா, அவங்கெல்லாம் நபிப்பா, அவங்களால முடியும், நம்ம சாதாரண மனுஷங்க, நம்மால எப்படி முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி நம்மள நாமளே ஏமாத்திக்கிறோம். அல்லாஹ் சொல்லியிருக்கான், என்ன சொல்லியிருக்கான், மனிதர்கள் பலவீனமானவர்கள் என்று. இது ஒரு காரணம் நமக்கு. அல்லாவே சொல்லியிருக்கான், மனிதன் பலவீனமானவன், தவறு செய்யக்கூடியவன் சொல்லியிருக்கான். அதனால நம்ம என்ன செஞ்சிருவோம், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படின்னு நம்ம இந்த வார்த்தைகளை சொல்லி நம்மள நாமளே ஏமாத்திக்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நமக்கு எப்படி அறிமுகப்படுத்தினா, அல்லாஹ் இவர் உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றார் அப்படின்றான். அவரிடம் உங்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கின்றது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். படிப்பினைகள்னா என்ன, முன்னுதாரணம்னா என்ன அப்படின்னா, நமக்கான வழிகாட்டுதல் இருக்கு. அப்ப அவர்களை போல நாமையும் இருக்கணும். நம்மள என்ன செய்யணும், ரசூல்லாவுடைய செயல்பாடுகளை, ரசூல்லாவுடைய குணங்களை பின்பற்றக்கூடியவர்களாக, அதன்படி நடக்கக்கூடியவர்களாக நாமளும் இருக்கணும்.
நம்ம அதற்கான முயற்சிகள் செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு அதற்கான கூலி கிடைக்கும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையான அந்நிசாவுல 69வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வமன் யுத்திஇல்லாஹ வர்ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா. யார் அல்லாஹுவிற்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவின் அருளை பெற்ற நபிமார்கள், உண்மையாளர்கள், உயிர் தியாகிகள், நல்லவர்களுடன் இருப்பார்கள். இவர்கள்தான் மிக அழகான தோழர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்றான். இப்ப யாரெல்லாம் நம்மளுடைய தூதருடைய அழைப்பை அவங்க ஏற்றுக்கொண்டவங்களா இருக்கோமோ அவங்கதான் பாக்கியசாலிகளா இருக்காங்க, வெற்றியாளர்களா இருக்காங்க. யாரெல்லாம் அதை ஏற்காம இருக்காங்களோ அவர்கள் இழிவடைந்தவர்களாக, நஷ்டவாளிகளாக இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய திருமறையில நமக்கு எச்சரிக்கை செய்யலாம். அப்ப நாம் எல்லாருமே ரசூல்லாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்து நபிமார்களோடும், உண்மையாளர்களோடும், உயிர் தியாகிகளோடும், நல்லவர்களோடும் மறுமையில இருக்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர் அலிமா. அல்லாஹ்வுடைய கிருபையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அகிலத்தாரின் அருட்கொடையா எப்படி ஆனாங்க? அவங்க அழகிய சொற்களுக்கு சொந்தக்காரரா இருந்ததாலதான் இந்த அந்தஸ்து அவங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான உரையில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு குழந்தை கிட்ட பேசுவாங்க, எப்படி ஒரு பாதிக்கப்பட்ட மனிதர்கிட்ட பேசுவாங்க, ஒரு மன்னிப்பை வேண்டி தவிக்கிற ஒரு மனிதர்கிட்ட ரசூல்லா எப்படி பேசுவாங்க அப்படின்னு பல உதாரணங்களோட நமக்கு அழகா எடுத்துரைச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பயுமே சிரித்த முகத்தோட தான் இருப்பாங்களாம். யார்கிட்ட பேசினாலும் வெறுமென காதுகளை மட்டும் கொடுக்க மாட்டாங்களாம். நம்மளுடைய பழக்கம் என்னவா இருக்கும்? யார்கிட்டயாவது நம்ம பேசினா அது நமக்கு முக்கியமான பேச்சா இருந்தாதான் கேட்போம். இல்லைன்னா வெறுமென காதுல மட்டும் வாங்கிக்குவோம். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட நான் எப்ப பேசினாலும் என்ன தெரியுமா செய்வாங்க? முழுமையா என் பக்கம் திரும்பிருவாங்க ரசூல்லா. அப்ப நான் நினைச்சுக்குவேன், நான் தான் ரசூல்லாவுக்கு இருக்கிறதுலே பிடித்தமான நபர் போல. அதனாலதான் நான் பேசும்போது ரசூல்லா முழுமையான அட்டென்ஷன் எனக்கு குடுக்குறாங்கன்னு நினைப்பேன். ஆனா ரசூல்லா என்னை விட மோசமான மனிதர்கள் வந்து பேசினாலும் என்கிட்ட எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரிதான் அந்த மனிதர்கள் கிட்டயும் பேசுவாங்க. நான் இத பார்த்துட்டு ரசூல்லாட்ட போய் கேட்பேன், யார் ரசூலுல்லாஹ், உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? இவர் நினைச்சுக்கிறாரு ரசூல்லா முழுக்க தனக்கு அட்டென்ஷன் குடுத்து பேசுறதால நம்ம தான் ரசூல்லாவுடைய விருப்பமான நபர்ன்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு முறையும் நான் ரசூல்லாட்ட கேட்பேன், யார் ரசூல்லா உங்களுக்கு யார பிடிக்கும்? அபூபக்கர பிடிக்குமா? என்ன பிடிக்குமா? ரசூல்லா பொய் சொல்ல மாட்டாங்க. எனக்கு அபூபக்கர தான் பிடிக்கும்னு சொல்லிருவாங்க. ஒவ்வொரு தடவையும் ரசூலுல்லாவுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட மாட்டாங்களான்ற எதிர்பார்ப்போட நான் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இந்த கேள்விய கேட்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எந்த அளவுக்கு ரசூலுல்லா பேச்சின் மூலமா மக்களுடைய மனத கவரக்கூடியவங்களா இருக்காங்க. இன்னைக்கு எத்தன பேர்கிட்ட நம்ம பேசுறதால நமக்கு மன நிம்மதியும், ஆறுதலும் கிடைக்குது சொல்லுங்க. யார் நல்ல வார்த்தைகள் பேசக்கூடிய மனிதர்கள் நம்மள சுத்தி எத்தன பேர் இருக்காங்க? யார்கிட்டயாவது பேசினா நம்மளுடைய மனபாரமும், நம்மளுடைய கவலையும் தானே அதிகரிக்குது. நான் ரசூ ஆனா ரசூல்லா எப்படி உள்ளங்கள் அறிஞ்சு பேசக்கூடியவங்களா இருந்திருக்காங்கன்னு பாருங்க. ரசூல்லா அழகிய சொற்களுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய இறைவனை நோக்கி அழைத்த பிரார்த்தனைகளை நம்ம படிக்கும்போது நம்ம அத உணரலாம். ரசூல்லா எவ்வளவு அழகான சொற்களுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறது. ஒரு சில நேரங்கள்ல நம்ம தஹஜ்ஜத் எந்திரிச்சு தொழுவோம், இரவெல்லாம் நின்று வணங்குவோம், தொழுது முடிச்சுட்டு துஆ கேட்கறதுக்காக கையேந்துவோம், வார்த்தைகள் நமக்கு இருக்காது. என்ன ரப்பு கிட்ட கேட்கிறதுன்னு தெரியாது. நோன்பு திறக்கிற நேரத்துல கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ் ஏத்துக்கிறான். ஒரு நோன்பாளியுடைய துஆவ அல்லாஹ் ஏத்துக்கிறான் அப்படின்னா, கையேந்தி அல்லாஹ் கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியாத அளவு நம்மளுடைய வார்த்தைகள் சிக்கி இருக்கும். ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட துஆக்கள் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. யா அல்லாஹ், கண் இமைக்கும் நேரம் கூட என்ன நீ என்னுடைய பொறுப்புல விட்றாத. அழகிய சொற்களுக்கு சொந்தக்காரர் தானே அப்போ. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, யா அல்லாஹ், யாருடைய அதிகாரத்துக்கு கீழயும் கட்டுப்பட்டு வாழ்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கைய வச்சிராத.
ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனா அதுல எவ்வளவு ஆழமான அர்த்தங்களோட பிரார்த்தனையா அது இருக்கு. இன்னும் ரசூலுல்லாஹ் அழகிய சொற்களுக்கு சொந்தக்காரர். ஏன் அப்படின்னா, ஒரு தடவை கூட அல்லாஹ்வுடைய திட்டத்துல அதிருப்தி கொண்டு ரசூலுல்லாஹ் எந்த வார்த்தையும் பேசினதில்ல. ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்மளுடைய வாழ்க்கைய நினைச்சு நம்மளே கவலைப்பட்டுக்கிறோம், புலம்பிக்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஒரு செய்தியோட இந்த அமர்வை நிறைவு செய்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நான் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கறதுக்காக போனேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அறைக்குள்ள நான் நுழைஞ்சேன். அப்போ நுழைஞ்சு ரசூலுல்லாஹ்வுடைய அறை எப்படி இருக்குங்கிறத நான் பார்த்தேன். அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் என் கண்ணுல தெரிஞ்சுச்சு. அவங்க ஒரே ஒரு கீலாடை மட்டும் தான் அணிஞ்சிருந்தாங்க. ஈச்ச மரத்தால செய்யப்பட்ட கட்டில் ஒண்ணு இருந்துச்சு. ஈச்ச மர இலைகளால் ஆன ஒரு தலையணை இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு கோதுமை மண் பாண்டம் ஒண்ணு இருந்துச்சு. அறையுடைய ஒரு மூலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலணி கிடந்துச்சு. ஒரு மிருகத்துடைய தோல் அதுக்கு பக்கத்துல இருக்கு. ரசூலுல்லாஹ் தலைக்கு மேல உள்ள செவர்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலைக்கு மேல் உள்ள செவருல சில தோல் பைகள் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மொத்த உடைமையமா இருந்துச்சு. இத பார்த்த உடனே நான் அழ ஆரம்பிச்சுட்டேன். அழுதேன், அழுதேன். தேம்பி தேம்பி அழுதேன். ரசூலுல்லாஹ் என்கிட்ட வந்து கேட்டாங்க, "உமரே, ஏன் அழுகுறீங்க? ஏன் அழுகுறீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், "அல்லாஹ்வின் தூதரே, எப்படி அழுகாம இருக்க முடியும்? ஈச்ச மரத்து கட்டில்ல படுத்திருக்கீங்க. அந்த சுவடுகள் உங்க முதுகுல தெரியுது. ரோம் நாட்டு மன்னர்களும், பாரசீக நாட்டு மன்னர்களும் சுகமா வாழ்ந்துட்டு இருக்க இந்த வேளையில, இறைவனுடைய தூதராகிய நீங்க இப்படி மதிப்பற்ற நிலையில இருக்கீங்களே யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைய பாருங்க. நம்ம கிட்ட யாராவது வந்து, "ஏன்பா உனக்கு வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டமா?" அப்படின்னு கேட்டா, நம்ம எப்படி புலம்பி தீர்க்க ஆரம்பிச்சுருவோம். நான் என் ரப்பு கிட்ட நல்லத தானே கேட்டேன். ஏன் ரப்பு எனக்கு இந்த சோதனைய குடுத்தான்? நம்ம எப்படி புலம்புவோம்? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை, "உமரே, இம்மையை விட மறுமைய நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேங்கிறது உங்களுக்கு புரியலையா? அது சரியானதுன்னு உங்களுக்கு தோணலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வை பற்றி கூட அழகிய சொற்கள பேசக்கூடியவங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட நம்ம தூதர் ஒரே ஒரு தடவ முகம் சுளிச்சாங்க. ஒரே ஒரு தடவ. குறைஷிகள் உயர்ந்த தலைவர்கள் கிட்ட ரசூலுல்லாஹ் இஸ்லாத்த சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு பார்வையற்ற உம்மி மக்தூம் அப்படிங்கிற சஹாபி வர்றாரு. ரசூலுல்லாஹ் வார்த்தையில கூட கேட்கல. "ஏன் வந்தீங்க?" அப்படின்னு. லேசா முகத்துல தான் ஒரு வேறுபாடு காமிச்சாங்க. அதுக்கே அல்லாஹ் ஒரு வசனத்த இறக்குனான். அபஸ வத்தவல்லான்னு ஒரு வசனத்த இறக்கி ரசூலுல்லாஹ்வ கண்டிச்சான். நீங்களும் நானும் எவ்வளவு முறை கடுகடுத்தவங்களா நடந்திருக்கோம். சொற்கள்ல எத்தனை முறை நம்ம பிழையுள்ளவர்களா இருந்திருக்கோம். அப்போ அல்லாஹ் நம்மள கண்டிக்கிற ஒரு சூழல் இருந்தா, ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உள்ளானவர்களா இருக்கோம். அழகிய சொற்களுடைய சொந்தக்காரரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றி வாழக்கூடிய நம்ம, நம்மளுடைய வாழ்க்கைய எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த உரையின் மூலமா சிந்திக்கக்கூடியவங்களா இருப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.